Decode the world unfiltered. பயணிகள் வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்பில் 3.8% மின்சார கார்களை உற்பத்தி செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சது சீனா. 2030 ஆண்டுக்குள்ள உலகளாவிய புதிய கார் விற்பனையில் மின்சார வாகனங்கள் 40% அதிகரிக்கும் அப்படின்னு சர்வதேச எரிசக்தி நிறுவனம் கணிச்சிருக்கு. இந்தியாவிலையும் மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள், அதே போல் டாடா போன்ற நிறுவனங்கள், எம்ஜி எல்லாமே இப்போ இங்கே இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அதிகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இந்தியாவில் மின்சார கார்கள் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் சீனாவில் இவையெல்லாம் ரொம்ப ஒரு நாமினல் ப்ரைஸில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்திகள். அதை பற்றி தான் இன்றைக்கி டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கடந்த ஆண்டு சீனாவில் விற்கப்பட்ட கார்களில் பாதிக்கும் மேலே மின்சார கார்கள் தான். சைக்கிள்களின் நாடு அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட சீனா தற்போது மின்சார கார்களுடைய ராஜாவாக மின்னுகிறது. மின்சார கார்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டையும் விட சீனா 10 ஆண்டுகள் முன்னோக்கி சென்று விட்டது அப்படி தான் சொல்லணும். உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய மின்சார கார்களில் 4/3 பங்கு சீன நிறுவனங்களுக்கு சொந்தமானது அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு தூரம் அவங்க முன்னோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு. BYD போன்ற சீன நிறுவனங்கள் டெஸ்லாவை கூட பின்னுக்கு தள்ளி உலகத்திலேயே அதிகமான மின்சார கார்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களாக உருவெடுத்திருக்கின்றன. 2025 ஆண்டில், அதாவது இந்த ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 3,18,000 மின்சார கார்களை விற்பனை செஞ்சிருக்கு BYD. இது அந்த நிறுவனத்திற்கு 161% வளர்ச்சி. தற்போது சீன நிறுவனங்கள் மலிவு விலையிலான மின்சார கார்களை அறிமுகப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறாங்க. BYDயோட டால்ஃபின் சர்ஃப் போன்ற மாடல்கள் இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய குறைந்தபட்ச விலை இந்திய மதிப்பில் சுமார் 19 லட்சம் ரூபாய். சீனா மின்சார கார் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்க காரணமானவர் அப்படின்னு யாரை பார்க்கலான்னா வான் கேங் அப்படிங்கிறவர் ஜெர்மனியில் பயிற்சி பெற்ற ஒரு பொறியாளர். 1991 2001 ஆண்டு வரைக்கும் ஜெர்மனியில் ஆடி கார் நிறுவனத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். சீனாவில் மின்சார வாகனங்களுடைய தந்தை அப்படின்னு கூட அவரை அழைக்கிறாங்க. 2007 ஆண்டு வான் கேங் சீனாவின் வர்த்தக அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மின்சார வாகன உற்பத்தியில் பெரும் ஒரு அடி எடுத்து வைத்தது சீனா அப்படின்னு சொல்லலாம். சீன சாலைகளில் ஏராளமான கார்கள் செல்வதை பார்க்க மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறிய வான் கேங் ஒரு கருத்து சொன்னார். ஆனால் அவை அனைத்தும் ஐரோப்பிய நாடுகளுடைய தயாரிப்பு அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே சீனாவில் இருந்த மனித வளத்தை மின்சார கார் உற்பத்தியில் பயன்படுத்த திட்டமிட்டு காய் நகர்த்தினார் வான் கேங். 2009 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை மின்சார கார் உற்பத்திக்கு சீனா $231 பில்லியன் ஒதுக்கியிருக்கு. அதாவது சீன அரசாங்கமே இதற்காக இவ்வளவு தொகையை ஒதுக்கியிருக்குங்கிறது ரொம்ப பார்க்கணும். முக்கியமாக வாடிக்கையாளர்கள், உற்பத்தியாளர்கள், மின்சாரம் வழங்குபவர்கள் அப்படின்னு அனைவருக்கும் சலுகைகளை வாரி வழங்கியிருக்கு அந்த நாடு. இந்த நடவடிக்கை செல்போன் பேட்டரி தயாரித்து கொண்டிருந்த BYD நிறுவனத்திற்கு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு. மின்சார வாகன உற்பத்திக்கு அவங்க மாறுறாங்க. அங்கேருந்து செல்ஃபோன் சார்ஜர்லேருந்து அப்படியே மின்சார வாகன உற்பத்தி அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இன்னொரு பக்கம் CATL கான்டெம்பரரி ஆம்பரெக்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தொடங்கப்படுது. இந்த நிறுவனம் தான் இப்போது டெஸ்லா, வாக்ஸ்வேகன், ஃபோர்டு போன்ற நிறுவனங்களுக்கு பேட்டரி விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். நீண்டகால திட்டமிடல் மற்றும் அரசாங்க நிதி உதவி போன்றவை பேட்டரி உற்பத்தியில் சீனா சிறந்து விளங்க ஒரு பெரிய வாய்ப்பை உண்டாக்குது. உலகின் மிகப்பெரிய சார்ஜிங் நெட்வொர்க்கையும் சீனா தான் உருவாக்கி இருக்குது. செப்டம்பர் 2024 நிலவரப்படி சீனாவில் 11 மில்லியனுக்கும் அதிகமான EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அங்கே இருக்குன்னு. தங்களது கார்களை மின்சார கார்களாக மாற்ற பொதுமக்களுக்கு மானியமும் கொடுக்குது அந்த அரசாங்கம். இது மட்டும் இல்லை, இந்த பொது சார்ஜிங் நிலையங்களில் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, வரி விலக்கு மற்றும் மானிய சலுகைகளையும் கொடுக்குறாங்க. நியோங்கிற நிறுவனம் சார்ஜ் செய்வதற்கு பதிலாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிகளை விற்பனை செய்கிறது. இதனால் 3 நிமிடங்களில் முழுவதுமாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற வசதியும் சீனாவில் இருக்குது. ஏராளமான இளைஞர்கள் சார்ஜ் செய்வதற்கு பதிலாக பேட்டரிகளை மாற்றிக்கொள்கின்றனர் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். 2019 ஆண்டு முதல் பயணிகள் வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்பில் 3.8% மின்சார கார்களை உற்பத்தி செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சது சீனா. BYD டெஸ்லாவை மிஞ்சி உலக அளவில் அதிகம் விற்பனை செய்யும் மின்சார வாகன உற்பத்தியாளர்னு சொன்ன இல்லையா,
அப்போ நியோ, எக்ஸ்பெங், அதேபோல் லீ ஆட்டோ, செரி போன்ற நிறுவனங்கள் அதிரடியாக கார் உற்பத்தியில் வளர்ந்து வரக்கூடியதையும் பார்க்குறோம். ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனமாக இருக்கிற ஜியோமி 2023ஆம் ஆண்டு மின்சார கார்களை அறிமுகப்படுத்தி அந்த நிறுவனமும் இப்போ மின்சார வாகன சந்தையில் நுழைஞ்சிருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய YU7 அந்த மாடல் வியாழக்கிழமை இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே மணி நேரத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் 2,89,000 ஆர்டர்களை அந்த நிறுவனம் பெற்றிருக்கு. அதாவது ஜியோமி ஏற்கனவே அந்த நிறுவனம் வந்து பிராண்டாக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு நிறுவனங்கிறதுனால அது எளிதாக இருக்கலாம். டெஸ்லாவுடைய ஒய் மாடல்களுக்கு போட்டியாக கருதப்படுகிறது தான் இந்த ஜியோமியுடைய YU7 மாடல்ஸ். உங்களுக்கு தெரியும், உலக அளவில் டெஸ்லா தான் மின்வாகன உற்பத்தியில் ரொம்ப முன்னணியில் இருந்தாங்க. நீங்கள் எலான் மஸ்கினுடைய பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. அமெரிக்கா முழுக்க டெஸ்லா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் பெருமளவுக்கு டெஸ்லா வாகனங்களை வாங்குறதுல ஆர்வமாக இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்குது. அது ஒரு காரணம் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா அது சுற்றுச்சூழலுக்கும் முக்கியமாக இருக்குது. மின்சார வாகனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா நாடுகளுமே அதை நோக்கி நகரக்கூடிய சூழலை பார்க்குறோம். டெஸ்லா கார்களை விட சற்று குறைவான விலையிலையும் இந்த ஜியோமியினுடைய கார் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். மின்சார கார்கள் எந்த விதமான மாசு புகை அல்லது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதில்லை அப்படிங்கிறது சுற்றுச்சூழலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுற விஷயம். இதனால தான் நகரங்களில் காற்றின் தரம் மேம்படுகிறது. இது மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியோடைய பார்வையாக இருக்குது. புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பசுமை இல்ல வாயு உமிழ்வுகளை மின்சார கார்கள் கணிசமாக குறைக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பெட்ரோல் அல்லது டீசலோட ஒப்பிடும்போது மின்சாரத்தினுடைய விலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மின்சார கார்களில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ₹1 குறைவாகவே செலவாகும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது சீனாவில் தற்போது பெட்ரோல் டீசல் கார்களை இயக்குபவர்கள் பெரும் பணக்காரர்களாக பார்க்கப்படுறாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க. கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த 2030ஆம் ஆண்டு வாக்கில் 100% மின்சார வாகனங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஐக்கிய நாடுகள் சபை செயல்பட்டு வருவதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஆனாலும் இது கட்டாயம் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் விதிக்கப்படலை. அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. ஆனாலும் பல ஐரோப்பிய நாடுகள் 2030ஆம் ஆண்டை தங்களுடைய இலக்காக நிர்ணயித்திருக்காங்க. குறிப்பாக நார்வே இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 0 உமிழ்வை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருது. இது தொடர்பாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படாவிட்டாலும் கூட மின்சார வாகனங்களை நோக்கி அரசனுடைய கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இது எங்கன்னா நார்வேல. பிரிட்டனும் கூட 2030ஆம் ஆண்டுக்குள்ள டீசல் கார்களுடைய விற்பனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கு. நெதர்லாந்து, ஐஸ்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன், ஸ்லோவேனியா, சவுத் கொரியா, ஜப்பான் அப்படின்னு இந்த நாடுகளும் கூட மின்சார வாகனங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றன. ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய நியூஜெர்சி, நியூயார்க், ஓரிகான், வாஷிங்டன், அப்புறம் கொலம்பியா போன்ற மாகாணங்கள் பெட்ரோல் டீசல் கார்களுக்கு தடை விதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே உலகளாவிய புதிய கார் விற்பனையில் மின்சார வாகனங்கள் 40% அதிகரிக்கும் அப்படின்னு சர்வதேச எரிசக்தி நிறுவனம் கணிச்சிருக்கு. தற்போதைய நிலைமையில் சீனாவை தவிர வேறு எந்த நாடும் இந்த இலக்கை எட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே உற்பத்தி கேந்திரமாக இருக்கக்கூடிய சீனா மின்சார வாகன உற்பத்தியிலையும் கொடிகட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ரொம்ப குறிப்பாக மின் வாகனங்கள் அதிக அளவில் சீனாவில் வாங்கப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அங்கே கிரிட் ஃபெசிலிட்டியும் அந்த அரசாங்கம் பெரிய அளவுக்கு விரிவு செய்திருக்கிறது. அங்கே சார்ஜிங் பேட்டரியோட அந்த திறன் இருக்கு இல்லையா, அது 1000 kV வரைக்கும்லாம் வந்துருச்சு. இப்போது BYDயுடைய வாகனங்கள் அதே போல் பல வாகனங்கள் இன்றைக்கி 1000 kVA அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு. அதனால் அதனுடைய சார்ஜிங்கும் ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் பண்ண முடியும், சில நிமிடங்களில் சார்ஜ் பண்ணிட முடியுங்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் வர்றதுனால அது இன்னும் ரொம்ப அவங்களுக்கு உகந்ததாக மாறிக்கிட்டு இருக்குது. சீனாவில் கிட்டத்தட்ட 4000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை இந்த மாதிரி அந்த கிரிட் ஃபெசிலிட்டியை அந்த அரசாங்கமே உருவாக்கியிருக்குங்கிற சமீபத்தில் அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். இதுவே டெஸ்லா 500 kVA அப்படிங்கிற அளவில் இருந்தது. நம்ம இப்போ இந்தியாவிலையும் மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள், அதே போல் டாட்டா போன்ற நிறுவனங்கள், MG எல்லாமே இப்போ இங்கே இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அதிகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. மஹிந்திராவுடைய வாகனங்களும் டாட்டாவுடைய வாகனங்களும் இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மின் உற்பத்தியில் மின்சார கார்களில் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் நம்ம ஊரில் இன்னும் கிரிட் ஃபெசிலிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதனால் இப்போதைய நிலைமையில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிடங்களில் சார்ஜ் செஞ்சிட முடியுது. இப்போது ரேஞ்சும் சார்ஜிங் தான் மின் வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு ஒரு முறை சார்ஜ் செய்தால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் அப்படிங்கிறதும், அதே போல் எவ்வளவு விரைவாக சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து தான்
அந்த கார்களை உபயோகிக்கிறதுல மக்கள் வந்து அந்த கார்களை நோக்கி போகக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் இந்த ஆண்டில் மின் வாகனங்களுக்கான ஆண்டாகத்தான் இந்தியாவிலேயே இருந்திருக்கு. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய 2 மின்சார வாகனங்களை அறிமுகப்படுத்திய அன்னைக்கே மிகப்பெரிய அளவுக்கு புக்கிங் வந்தது பார்த்தோம். அதே போல் டாட்டாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான புக்கிங் வந்திருக்குது. மின் வாகனங்கள் நிறைய இப்போ வந்து சென்னை போன்ற, கோயம்புத்தூர் போன்ற தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களில் கூட நிறைய மின்சார வாகனங்களை பார்க்க முடிகிறது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் கூடவே இருக்குது. அப்புறம் சார்ஜிங்க்கான டைம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும், அப்புறம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஸ்மூத் டிரைவ் அப்படின்னு நிறைய அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ சுற்றுச்சூழலை பற்றி, கிளைமேட் சேஞ்சை பற்றி தொடர்ச்சியாக உலகம் முழுக்க பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சென்னை மாதிரியான தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு எல்லா நாடுகளும், அதே போல் எல்லா மாநகரங்களும் இப்போது மின்சார வாகனங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்குறோம். சென்னையில் சமீபத்தில் தான் சென்னை மாநகராட்சியும் கூட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை அமைக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இதில் வந்து இந்த மின்சார வாகன உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சீனா மற்ற நாடுகளை விட மிக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது இந்த இப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து அவங்களுடைய உற்பத்தி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். BYD தான் இன்றைக்கி உலகின் நம்பர் 1 நிறுவனமாக, அதாவது விற்பனையில் மாறி இருக்கக்கூடிய அந்த சூழலையும் பார்க்குறோம். சீனா அரசாங்கமும் அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. வரும் காலம் மின்சார வாகனங்களுடைய காலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது முழுக்க உலகம் முழுக்க மின்சார வாகனங்களுடைய எண்ணிக்கை கூடும், அதன் மூலமாக சுற்றுச்சூழலுக்கான ஒரு பாதுகாப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்க கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.